நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மலைகளை வழிகளாக்கி, பாதைகளை செவ்வையாக்கி, கோணலானவை நேராக்கி, கரடானவைகளை சமமாக்கி, தண்ணீரை கடக்க வைத்து, சோதனை ஜெயிக்க வைத்து, மதிலை தாண்ட வைத்து, பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தி, அவரை நோகடித்த போது அவருடைய கிருபையால் என்னை மன்னித்து, நான் தலை குனிந்த போது என்னோடு நடந்து, குனிந்த இடத்தில் என் தலையை உயர்த்தி, நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக என்னை ஆசீர்வதித்து, சுகவீனத்தை சுகமாய் மாற்றி, பலவீனத்தை பலனாய் மாற்றி, அவர் வந்து சூழ்நிலையை மாற்றி, என் அருகில் வந்து என் கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, இதுவரை சுகபலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை தேடுவது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது, கர்த்தருக்கு காத்திருப்பது, இதை பற்றி ஒரு சில வசனங்கள் மூலம் உங்களோடு பேசலாம் என்று நான் இருக்கிறேன். முதலாவதாக கர்த்தரை தேட வேண்டும். பொதுவாக ஒரு பொருள் தொலைஞ்சிட்டுனாலும் தேடுவோம், இனிமேல் தான் புதுசாக அதை பார்க்க போனாலும் தேடுவோம். ஆனால் ஆண்டவரை இப்போ தான் புதுசாக பார்க்க போகிறோமா, இல்லை ஏற்கனவே அவரை தெரிந்திருந்து இடையில விட்டு விட்டு இப்போ திரும்ப தேடுகிறோமா என்பதை நாம் தான் நமக்குள்ளே சோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுவது எப்படி? வசனம் சொல்லுது, 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். அப்போ கர்த்தரை தேடினா என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கள் நீங்கும். பயங்கள் நீங்கணும்னா கர்த்தரை தேட வேண்டும். இப்போ கர்த்தரை தேடும்போது பயம் நீங்குவது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் அதே வசனத்தில் இருக்குது. அதே அதிகாரத்தில் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இருக்குது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ கர்த்தரை தேடுனா முதல்ல பயம் நீங்குது, அதுக்கப்புறம் ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு சில இந்த இது மட்டும்தான் ஆண்டவர் செய்வார், இதெல்லாம் அவரால் செய்ய முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு நன்மையும் குறைபடாத அளவுக்கு ஆண்டவர் வழி நடத்துவார். யாருன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களுக்கு. சரி, இப்போ கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சிட்டு அப்படின்னா எங்கே தொலைச்சோமோ அங்கே தேடணும். ஆனால் ஆண்டவரை எப்படி தேடணும்னா ஜெபத்தின் மூலம்தான் தேடணும். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்து அவரோடு பேசுவது தான் அவரை தேடுவது. அவரோடு பேசணுன்னா அதுக்குள்ளே நிறைய பில்டப்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படி நம்ம சாதாரணமாக நம்ம ஃப்ரெண்டுகிட்ட நம்ம ரிலேஷன்ட்டெல்லாம் பேசுவோம், அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசினா போதும். இன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை சொல்லலாம், நாளைக்கு நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கலாம், நான் எப்படி உங்களோடு இருக்கணும்னு கேட்கலாம், எல்லாவற்றுக்கும் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கலாம். சாதாரண மனிதரிடம் பேசுவது போலேயே ஆண்டவர்கிட்ட பேசலாம். அப்படி பேசும்போது தான் அவர் சில விஷயங்களை எது கரெக்டு எது தப்புன்னு நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போ நம்ம கர்த்தரை தேடியாச்சு, அவர் பயத்தெல்லாம் நீக்கி விட்டுட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ நிறைய நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கோம், கிறிஸ்தவங்களாக இருந்தால் மட்டும் ஆண்டவரை தேடுறவங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நார்மலாக நான் ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கேன், ஆராதனை முறையில் கலந்துக்கிடுதேன், காணிக்கப்படுதேன், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போகிறேன், தசம பாக கொடுக்கேன். இதெல்லாம் அது ஒரு ட்ரெடிஷன். கிறிஸ்டின்னா இதெல்லாம் செய்த ட்ரெடிஷன். ஆனால் கர்த்தரை தேடுவது வேறு,
ட்ரெடிஷ்னலாக இருப்பது வேறு. கர்த்தரை தேடுவது மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆண்டவரோடு நாம் பேசுகிறது வந்து மற்றவங்களாம் பார்க்கணும், அவங்களுக்கு தெரியும்படி நம்ம ஆண்டவர்கிட்ட பேசணும்னு அவசியமே கிடையாது. அவரை தேடுவதற்கு தனியாக ஒரு ஓரத்தில் வீட்டில் ஒரு அறையிலையோ இல்லை ஃப்ரீயாக ஒரு இடத்துலையோ இல்லை தோட்டங்கள்லையோ காடுகள்லையோ நமக்கு எந்த இடம் தனிமையாக இருக்கோ அங்கேருந்து அவர்கிட்ட நல்லா பேசலாம், அவர் சொல்வதை நாம் கேட்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்டவர் என்ன செய்வேன்னா, அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவார். நானும் சர்ச்சைக்கு போகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே நடக்கலையே, அதையும் காட்டுவார். அவரை உண்மையாக தேடுகிறவங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவார். இப்போ நம்ம கர்த்தரை தேடினோடனே அவர் என்ன செய்கிறாரு, வசனங்கள் மூலம் நம்மோடு பேசுகிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், கர்த்தரை பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை, கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார், கர்த்தரை தேடினேன் அவர் என்னை எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார், கர்த்தரை தேடினேன் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவில்லைன்னு வசனங்கள் மூலம் தேடும்போது நம்மகிட்ட பேசுகிறாரு. இப்போ கர்த்தரை தேடிட்டோம், அவரோடு பேசிட்டோம், ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா காரியங்களையும் நம்ம பேசின எல்லாத்துக்கும் செவி கொடுத்துட்டார். இதுக்கு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா, அவரை நோக்கி கூப்பிடணும் ஆண்டவரை பார்த்து. இப்போ சில நேரங்களில் பாருங்களேன், நம்ம ஒரு தெரு வழியாக போகிறோம், ஏதோ ஒரு வீட்டை நம்ம தேடி போகிறோம். தேடி போகும்போது நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒரு ஆள் அங்கே தூரத்தில் போகிறாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்கணும்னு போகிறோம். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, நம்மளை பார்த்தோன்னே ஏதோ நம்மகிட்ட ஹெல்ப் கேட்காங்கன்ட்டு விறுவிறுன்னு பார்க்காத மாதிரி வேறு தெருவுக்கு போயிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கேட்காது, கேட்டிருந்தாலும் கேட்காத மாதிரி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இருக்க மாட்டார். கூப்பிடுத எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் வருவார். எப்படி அவரை கூப்பிடணும் அப்படின்னா, 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உண்மையில் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், பக்கத்தில் இருக்கார். அவரை கூப்பிட்ற எல்லாருக்கும் பக்கத்தில் இருந்து நம்ம என்னத்துக்காக கூப்பிட்றோங்கிறதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக பக்கத்தில் இருக்கார். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர், உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர், உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர், உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திருப்பேன், என் தேவா உம்மை பாடுவேன், உம்மை என்றென்றும் சோஸ்தரிப்பேன். ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடும்போது அவர் நம்ம பக்கத்தில் வந்து நமக்கு பதில் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, நம்ம ஜெபத்தில் எதில் எல்லாம் சோர்ந்து போயிருக்குமோ அதில் பலன் கொடுக்கக்கூடிய தேவன். மனிதர்களை மாதிரி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, காதில் விழுந்துட்டு கேட்காத மாதிரி போகக்கூடிய தெய்வம் அவர் கிடையாது. 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் செவி கொடுக்கக்கூடிய ஆண்டவர். கூப்பிடுற எல்லாத்துக்கும் அருகில் வருவார். நம்ம என்ன கூப்பிடுறோம், எதுக்கு கூப்பிடுறோன்னு செவி கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அவர் நம்ம கூப்பிடும்போது பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுக்காமல் இருப்பதற்கு அவர் ஒரு மனிதர் அல்ல. அது மட்டும் இல்லை, 107ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆபத்து நேரத்தில் நம்ம சில நேரத்தில் ஒரு பண கஷ்டம் வந்துட்டு இல்லை ஒரு பொருள் தேவைன்னா யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படி தான் சிந்திப்போம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, எல்லா இக்கட்டுகள்லேருந்து நீங்களாக்கி ரட்சித்தாராம். ஆனால் மனுஷன் அப்படி செய்வானா? ஆபத்துன்னு வந்தால் கர்த்தரை தான் கூப்பிடணும். அவர் எந்த மனுஷன் மூலம் நமக்கு ஹெல்ப் பண்ணணுமோ அப்படி பண்ணுவார். அதை விட்டுட்டு நாம் மனுஷனை தேடி போகக்கூடாது. நம்ம தேடி போக வேண்டிய இடம் ஆண்டவர் தான். ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மளை ரட்சிப்பார். எங்கேருந்து நமக்கு உதவி வரணுமோ அந்த ஆளை நமக்கு அனுப்பார், இல்லை நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு சேர்ப்பார். அது மட்டும் இல்லை, 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுது, நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். நான் கூப்பிட்டனாலே நமக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவர் ஒரு நாளும் பதில் கொடுக்காமலோ காது கேட்காத மாதிரியோ இருக்கவே மாட்டார்.
ஆனால் அவர் கொடுக்குற பதில் வரைக்கும் நம்ம பொறுமையாக உட்காந்துருக்கணும். நமக்கு பதில் கொடுக்குறாரான்னு பார்த்து பொறுமையாக இருந்தால் தான் அவர் கொடுக்குற பதில் நமக்கு கேட்கும். நம்ம கடமைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட இதை சொல்லிட்டு அதை சொல்லிட்டேன்னு போனோன்னா பதில் கிடைக்காது. இப்படி தான் ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, ஒரு மனிதர் வந்து கரெக்டாக பைபிள் வாசிப்பார், ஜெபம் பண்ணார், அவருடைய கடமையில் கரெக்டாக செய்வாராம். அப்போ அவர் ஜெபம் பண்ணதுக்குன்னு ஒரு ரூம்குள்ளே போய் அவசரமாக பைபிளை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு 2 பாடலை பாடிட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுவாராம். அப்போ வந்து நான் இவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், இப்படி பாடலாம் ஆண்டவர் நோக்கி பாடுறேன், துதிக்கேன், சோஸ்திர பலிலாம் சொல்கிறேன், எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் அந்த ரூமை திறந்துட்டு போனோடனே சொன்னாராம், நான் உனக்கு பதில் கொடுக்கணும்னு வரதுங்களே நீ கதவை பூட்டிட்டு போயிடுத. அவசரமாக வர பைபிள் வாசிக்க ஜெபம், நான் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் நீ கதவை பூட்டிடுத. அதனால தான் என்னோடய சத்தம் உனக்கு கேட்கலன்னாராம். அதற்கு பிறகு தான் அவர் உணர்ந்தாராம், ஜெபம் பண்ணால் பொறுமையாக ஒரு பாத்தில் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது தான் அவர் நமக்கு கொடுக்கும் பதில் நமக்கு கேட்கும். என்றைக்குமே பதில் கொடுக்காத தேவன் அவர் கிடையாது. அதனால் நம்ம ஜெபத்திலையும் சரி, பைபிள் வாசிப்பிலையும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்ன காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணமோ பொறுமையாக அவர் பாதத்தில் இருக்கணும். அப்போ தான் அவர் நமக்கு பதில் கொடுப்பார். இப்போ ஆண்டவரை தேடிட்டோம், ஆண்டவரை கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டதுக்கு என்ன செஞ்சார் ஆண்டவர்? பதில் கொடுத்துட்டார். யார் கூப்பிட்டாலும் பதில் கொடுப்பார். நீ வந்து கூப்பிட்டாலாம் நான் கேட்க மாட்டேன், நீ கூப்பிட்டா தான் கேட்பேன், நீ ரெகுலராக சர்ச்சுக்கே வர மாட்டேன், உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், நீ வந்து இவ்வளோ நாளும் நீ வேறு விக்கிரகங்களெல்லாம் ஆராதிச்சுட்டு இப்போ திடீர்னு வந்திருக்க, உனக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தேவன் அல்ல. அவர் பட்ச பாதம் இல்லாதவர். அப்படிப்பட்ட தேவனாக இருந்திருந்தா இன்றைக்கு உங்கள் முன்னால் ஆண்டோடைய வார்த்தையை நான் பேசியிருக்கே முடியாது. ஏன்னா நான் பிறப்பில் ஒரு ஹிந்து. கிறிஸ்டினுக்கு மேரேஜ் ஆன பிறகு ஆண்டவரை நான் தேடாமல் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அவரை தேடாமல் இருக்கும்போது கூட பொறுமையாக இருந்து அவர் பாதத்தில் அவர் வழியில் என்னை நடத்தி இன்றைக்கு உங்கள் மத்தியிலே மாதிரி அநேகருக்கு மத்தியில் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க வச்சுருக்காருனா அவர் பட்சபாதம் இல்லாதவர். யார் கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கக்கூடிய தேவர். பதில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன நினைப்போம்? நான் கூப்பிட்டேன், ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, இதற்காக ஜெபிச்சேன், இந்த மாதிரி பதில் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நம்பிக்கை வரும். அப்போது அடுத்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நம்ப வேண்டும். முதல்ல என்ன செஞ்சோம்? தேடணும். அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? கூப்பிட்டோம். இப்போ கர்த்தரை நம்ப வேண்டும். எப்படி நம்ப வேண்டும் அப்படின்னு பாருங்களேன். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஏன்? கூப்பிடும்போது அவர் கைவிடலை, தேடும்போது அவர் கண்டடைஞ்சோம். அதனால் என்ன ஆயிற்று? நமக்கு நம்பிக்கை வந்துட்டு. அது மட்டும் இல்லை, கர்த்தரை நம்பி இருந்தால் என்ன செய்யுமா தெரியுமா? 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்ளுமா? அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுச்சுன்னா வேறு ஏதாவது நம்மளை தொட முடியுமா? தொடவே முடியாது. ஆனால் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பணும். நம்பினா மட்டும்தான் அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அது மட்டும் இல்லை, நம்முடைய காரியம் வாய்க்கணுனாலும் கர்த்தரை நம்பணும். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே வச்சுருக்கோங்க தான் பார்க்கணும். மனுஷர்கள் மேலே வைத்திருக்கோமா, இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துல உள்ள அதிகாரிகள் மேலே வச்சுருக்கோமா, இல்லை நம்ம குடும்பத்திலே மூத்தவர்கள் மேலே வச்சுருக்கோமா, க்ளோஸ் ரிலேஷன் மேலே வச்சுருக்கோமா, க்ளோஸ் ஃப்ரெண்டு மேலே வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அப்பொழுது தான் அவர் காரியத்தை வாய்க்க செய்வார். எனக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து சில பேர் நேரத்தில் இவ்வளோ நேரத்துக்குள்ள இதை செஞ்சிடணும், இந்த நேரத்துக்குள்ள செஞ்சோம்னா நல்லா நடக்கும், இந்த நாளில் செஞ்சோம்னா இது நல்லாயிருக்கும், இந்த திசையில் போனால் நல்லாயிருக்கும். இப்படி நிறைய பேர் திசைகள்லையும் நாட்கள்லையும் நேரத்துலையும் நம்பிக்கை வைப்பாங்க. ஆனால் நம்ம யார் மேலே வைக்கணும்? கர்த்தரையே நம்பியிரு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனிதன் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்களே கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது மட்டும்தான் அவர் காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். அப்போது நம்ம தேடி அவரை கூப்பிட்டு அவர் மேலே இப்போ நம்ம நம்பிக்கை வச்சாச்சு. இப்போ நம்ம நம்பிக்கை வச்சுட்டோன்னு வைங்களேன்,
அடுத்து என்ன செய்வோம் தெரியுமா? நமக்குள்ள ஆசீர்வாதத்தை அவர் எப்போ தருவாரோ அது வரைக்கும் காத்திருப்போம். நம்ம ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்துட்டுன்னு வைங்களேன், எப்போ அவருக்கு தெரியும் எனக்கு எப்போ எதை தரணும்னு. அதனால் நான் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கும் வரை, என்னுடைய காரியத்தை வாய்க்க செய்யும் வரைக்கும் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அப்போ நான்காவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்களேன். எபிரேயர் 6:14 சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பொறுமையோடு இருந்து காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னைக்குன்னு சொல்லலை, ஆசீர்வதிப்பை என்னை பெருக பண்ணுவேன். அது எப்படி? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக சொல்லுவேன். அதை எப்போ சொல்லுவேன்? இன்னும் 1 வருஷம் கழிச்சா, 4 வருஷம் கழிச்சா, அடுத்த நாளைவான்னு சொல்லலை. ஆனால் அவர் சொன்னதை செய்வார் என்று காத்து இருந்தார். அவர் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நிறைய இடங்களில் நம்ம பார்த்தீங்கன்னா அவசரம், நமக்கு காத்திருக்கலாம் முடியாது. பஸ்ஸுக்காக காத்திருப்போம், ட்ரெயினுக்கு காத்திருப்போம், ஃப்ளைட்டுக்கு காத்திருப்போம். ஃப்ளைட்லாம் போனோன்னா நமக்கு 2 மணிக்கு ஃப்ளைட்டு அப்படின்னா 12-12:30க்கெலாம் ஏரோட்ராமுக்கு போகணும், அதுக்கு காத்திருப்போம். 7 மணிக்கு ட்ரெயின்னா 6:30க்கு பிளாட்ஃபார்மில் காத்திருப்போம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் இந்த காரியம் நடக்கவே இல்லையே, இன்னும் இது நிறைவேறவே இல்லையே, இது எப்படி கர்த்தர் ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ, என்ன செய்வாரோ, இது வேஸ்ட்டோ நம்ம காத்திருக்குன்னு சொல்லி சில நேரத்தில் சுயத்தில் வேறு காரியத்தில் நம்மளே தலையிட்டு அதில் சொதப்பி அதில் நஷ்டப்பட்டு அதில் வேதனை அடைஞ்சு கூட வந்திருப்போம் நம்ம. ஆனால் ஆண்டவருக்கு காத்திருக்கவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. 37ஆம் சங்கீதம் 9 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாம். அவருக்கு காத்திருக்கிற எவரையும் அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். சாதாரண ஒரு மனுஷன், இப்போ ஒரு பிள்ளை பிள்ளைகிட்ட ஒரு விஷயம் சொல்கிறோம், நீ இதை செய்யுமா, இதெல்லாம் செஞ்சு முடி, நான் அதுக்கப்புறம் அம்மா உனக்கு இதை செய்கிறேன், அப்பா இதை செய்கிறேன் அப்படின்னா கூட இதை செஞ்சுட்டா நமக்கு தருவாங்கன்னு சொல்லி இப்போ அந்த பிள்ளை செய்யும்போது எப்போ அந்த பொருளை கொடுத்துருவோன்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். உலக பிரகாரமான மனுஷனே அப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறதுக்கு காத்திருக்கும்போது, இந்த தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இதுவரைக்கும் நம்ம வழி நடத்தி படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து குடும்பம் கொடுத்து இவ்வளோ உயர்த்தி ஆண்டவருக்கு தெரியாத நமக்கு என்ன செய்யணும்னு. ஆனால் நாம் தான் ஷார்ட்டாக மைண்டை யூஸ் பண்ணி சில தேவையில்லாத போய் நஷ்டப்பட்டு வேதனைப்படுவோம். அதை ஆண்டவர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். நம்ம கெட்டு போக வெட்கப்பட ஒரு நாள் விரும்ப மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லை, 147ஆம் சங்கீதம் 11 சொல்லுது பாருங்களேன், அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்காராம். நம்ம சில நேரம் சொல்லுவோம், எங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எங்கள் ரிலேஷன் டிஸ்டன்ஸ் ரிலேஷன் தான், அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் அழிந்து போகிறது. ஆனால் ஆண்டவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னு வைங்களேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவருக்கு எப்போ நம்மளை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? 147ஆம் சங்கீதம் 11 சொல்லப்பட்டிருக்கு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அவருக்கு காத்திருக்கவங்கள தான் அவருக்கு பிடிக்குமா. எவ்வளோ நாளாக ஆனாலும் சரி எனக்கு செய்வார் அப்படின்னு காத்திருப்பாங்களா, அவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சில நேரம் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சிடும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோன்னு வைங்களேன், அதில் ஒரு வாசகங்கள் இருந்து நான் பார்த்தேன், அவசரப்பட்ட செங்கல் கீழே இருக்கான், வானத்தில் இருக்குது, வானம் முடித்து கட்டுவாங்களா அதில் இருக்கான், பொறுமையாக இருந்த செங்கல் கோபுரத்தில் இருக்கான். இப்போ நம்மளும் பொறுமையாக இருந்தோம்னா, கர்த்தருக்கு காத்துறோன்னா, நம்ம உயர்ந்த கன்மலையின் மேல் ஆண்டவர் நம்மளை நிறுத்துவார். அப்போ பொறுமையாக அவர் பாதத்தில் காத்திருக்கிற எவரையும் வெட்கப்படுத்த மாட்டார், பிரியமாக இருப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கவங்க இது வரைக்கும் எங்கேயாவது வெட்கப்பட்டாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அவங்க ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உனக்கு வானத்து நட்சத்திரத்தை போல் உன்னோடைய சந்ததியெல்லாம் பெருக பண்ணுவேன்னு சொன்னார், ஆனால் செய்யவே இல்லை அப்படின்னு 25 வருஷம் பொறுமையாக காத்திருந்தார். காத்திருந்து பெற்றுக்கொண்டது இன்னைக்கு நம்ம எல்லோரும் என்ன சொல்லலாம், ஆபிரகாமின் தேவனே
ஈசாக்கின் தேவனே, ஆபிரகாமின் தேவனேன்னு அழைக்கும்படி இன்றைக்கு நம்மளெல்லாம் வச்சுருக்காருனா, ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்ததுனால தான் அவருடைய நாமம் இன்றைக்கு எங்கும் பிரஸ்தாபப்படுகிறது. அப்போது நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கும்போது அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அது மட்டும் இல்லை, அவருக்கு காத்திருக்கவங்கள அவர் உயரத்துக்கு தூக்குவாராம். இப்போ ஒரு மனுஷன் நம்மளை தூக்குறான்னு வைங்களேன், அவன் உயரத்துக்கு தான் தூக்குவான். ஒருவேளை ஒரு 6 அடி நல்ல உயரமான மனுஷனை 6 அடி உயரத்துக்கு தூக்குவாங்க. ஆனால் ஆண்டவர் தூக்குனான்னு வைங்க, அவர் எங்கே இருக்கார்? வானத்தில். அவ்வளோ உயரத்துக்கு நம்மளை தூக்குவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள அவர் உயரத்துக்கு தூக்குகிற ஆண்டவராக இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கி நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? பொறுமையோடு இருக்கிறோமா? அவசரப்படுறோமா? ஒரு நாளும் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனுஷர்கள் மத்தியில் நம்மளை தலை குனிய விடவே மாட்டார். அதனால் கர்த்தரை தேடுவோம், அவரை கூப்பிடுவோம், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம், அவருக்கு காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஏசப்பா, இந்த இரவு வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஏசப்பா, எத்தனையோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தரை தேடினவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடான்னு சொல்லியிருக்கீங்கப்பா. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஏசப்பா. உம்மை நோக்கி பார்த்தவங்க யாரும் வெறுமையாக போனதே கிடையாது. இன்றைக்கும் கூட ஏசப்பா உங்களை தேடுகிறோம், உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம், உங்களுக்கு காத்து இருக்கிறோம், உங்களை கூப்பிடுகிறேன் ஏசப்பா. எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டேங்க, வெறுமையாக அனுப்ப மாட்டேங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க எல்லாவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கு பெருக பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. முற்றுமுடிய உங்கள் பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Praise the Lord.